अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन नबिय्यु लिम तुहर्रिमु मा अहल्लल्लाहु लक तबतगी मरज़ात अज़वाजिक वल्लाहु गफूरुर रहीम सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுடைய 23வது நாளின் தராவியை தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் மனிதர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஆகுமானது, எந்தெந்த விஷயங்கள் ஆகாதது, அதாவது கூடாத விஷயங்கள், எந்த விஷயங்கள் செய்தால் கூடும், எந்த விஷயம் செஞ்சால் கூடாது என்பதாக அல்லாஹு தஆலா விவரித்து சொல்கிறான். அதாவது ஹலால் ஹராம். இந்த ஹலால் ஹராமை ஹராமை ஹலால் என்று சொல்கிறது கூட, ஹலாலை ஹராம் சொல்கிறது கூட யாருக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. எப்படி பார்த்தோன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஒரு இடத்துல இருக்கிறான், யா ஐயுஹன் நபியு, நபியை பார்த்து சொல்கிறான், ஒரு பண்பாக சொல்கிறான், அன்பாக முறையில் சொல்கிறான். லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், உங்களுக்கு நான் ஹலால் ஆக்குதை நீங்கள் ஏன் ஹராம் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து அல்லாஹு தஆலா கேட்குறான். ஏன் இப்படி கேட்குறான்? அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஏன் இப்படி கேட்குறான்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வழிமுறை என்பது இருந்துச்சு. என்ன வழிமுறை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு அசர் தொழுகையை தொழுத பிறகு தன்னுடைய மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு போய் எல்லா மனைவிமார்களுடைய வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்க. போய் 2 வார்த்தை பேசிட்டு வருவாங்க எல்லார்ட்டையும். அப்படி பேசிட்டு வரும்போது ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் என்ற மனைவியோட வீட்டில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் என்ன செய்வாங்க, சந்தேகப்படுவாங்க. என்ன எல்லார் வீட்லேயும் போயிட்டு வரும்போது இவங்க வீட்டில் போயிட்டு வரும்போது மட்டும் லேட் ஆகுதே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு ஆளை அனுப்பி உளவு பார்க்க செய்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய வீட்டில் தேன் சாப்பிட்றாங்க. அவங்க ஜைனப் பின் ஜஹ்ஷ் என்ன செய்கிறாங்க, ஒரு தேன் தராங்க. அந்த தேனை சாப்பிட்டுட்டு தான் வராங்க. அடுத்து ஆரம்பத்துலேருந்து எல்லா மனைவிமார்களுடைய வீட்டில் கடைசியாக ஜைனப் பின் ஜஹ்ஷ் அவங்க வீட்டுக்கு பிறகு சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அதுக்கடுத்து ஹஃப்ஸா ரலியல்லாஹு போயிட்டு, அதுக்கடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு ஹஃப்ஸா ரலியல்லாஹு பார்க்குறாங்க, என்ன இது இந்த மாதிரி ஆகுது, சரி நம்ம ஒரு ஐடியா செய்யலாம், எல்லாரோடைய வீட்லேயும் ஒரே அளவு தான் அவங்க போனோம், ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம ஜைனப் பின் ஜஹ்ஷுக்கு பிறகு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு தானே போவாங்க, அவங்ககிட்ட நம்ம ஒரு வார்த்தை சொல்லிடலாம், ஒரு விஷயத்தை சொல்லிடலாம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஐடியா போடுறாங்க, பிளான். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போய் சொல்லிடுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு துர்நாடை என்பது உங்கள் வாயிலேருந்து வருது அப்படின்னு சொல்லிடுங்க. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கிடுவாங்க, ஓ நான் அந்த தேன் சாப்பிட்டதுனால தான் துர்நாடை வருது என் வாயிலேருந்து அப்படின்ற மாதிரி விளங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னோடனே சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவும் அதே மாதிரி சொல்கிறாங்க. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி முடித்தோடனே ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வரும்போது ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவும் அதே மாதிரி செய்கிறாங்க, உங்களுடைய வாயில் ஏதோ துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வரும்போதோ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்படியா நான் தேன் சாப்பிட்டேன், அதனால தான் என்னுடைய வாயில் துர்நாற்றம் வருதுன்னு நினைக்கிறேன், இனிமேல் நான் தேன் சாப்பிட மாட்டேன், நான் அந்த தேனை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தேனை தனக்கு மேலே ஹராமாக்கி கொண்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், நபிக்கு அன்பாக ஒரு முறை சொல்கிறான், என்ன, யா ஐயுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், நபியே உங்களுக்கு நான் ஹலாலாக்குன்னு அந்த தேனை நீங்கள் ஏன் ஹராமாக்குறீங்க, ஹலாலாக்கில் உங்கள் பொருளை நீங்கள் ஏன் ஹராமாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து பண்பாக கேட்குறான். இது ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாரியா கிப்தியான்னு சொல்லிட்டு ஒரு அடிமை பெண், மாரியா கிப்தியான்ற அடிமை பெண்ணை திருமணம் செஞ்சுக்கினாங்க. அதாவது ஒரு அரசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அன்பளிப்பாக கொடுத்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சுக்கிறாங்க.
மாரியா கிப்தியா அவங்க மூலியமாக பிறந்தது தான் இப்ராஹிம் என்ற மகன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளை 3 ஆம்பளை பிள்ளை. அதில் ஒரு பிள்ளை மாரியா கிப்தியாவுக்கு பிறந்தது. இந்த இப்ராஹிம்ன்றவங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகனார். இப்படி இருக்கும்போது மாரியா கிப்தியாவோட வீடு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு ஐடியா செய்கிறாங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்கிறாங்க, சில காலத்துக்கு ஒரு சில தினங்களுக்கு தன்னுடைய தாய் வீட்டுக்கு போகிறாங்க. தன்னுடைய தாய் வீட்டுக்கு போனோன்னே இந்த வீடு காலியாக தானே இருக்குது, மாரியா கிப்தியாவை கொண்டு வந்து இங்கே வைக்கலாமே அப்படின்னு சொல்லி மாரியா கிப்தியாவை கொண்டு வந்து ரலியல்லாஹு தஆலா அவங்கள கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. யாருடைய வீட்டில்? ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டில். அப்படி வைக்கும்போது சில தினங்களுக்கு பிறகு திரும்பி வராங்க ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. வந்தவொன்னு பார்த்தா மாரியா கிப்தியா அங்கே இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன யார் சொல்ல இது, என்னுடைய வீட்டில் இவங்க இருக்காங்க, ஒரு அடிமை பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க யார் சொல்ல, இதுதான் தவறுன்ற மாதிரி அவங்க ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டாங்க. இப்போ சொன்னோடனே அவங்க அதுக்கப்புறமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சரி விடு, உனக்காக வேண்டி நான் மாரியா கிப்தியா என்ன தொடவே மாட்டேன், மாரியா கிப்தியாவை இனிமேல் தொடவே மாட்டேன், அவங்க பார்க்க மாட்டேன், அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே அல்லாஹு தாலா வந்து உடனே ஆயத்தை இறக்கி சொல்கிறான். திரும்பியும் சொல்கிறான் இந்த ஆயத்தை, யா ஐயுஹன் நபியூ லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். நீங்கள் திருமண பந்தம் செஞ்சு உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட அந்த பெண்மணி நீங்கள் ஏன் ஹராமாக்குறீங்க? நான் ஹலாலாக கொடுத்ததை நீங்கள் ஹராமாக்காதீங்க, ஹராமாக கொடுத்ததை ஹலாலாக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தாலா சொல்கிறான். அதுக்கப்புறமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லாத, இது ரகசியமாக வச்சுக்கோ, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அல்லாஹ் தாலா எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே, பொதுவாக ரகசியம்னு சொன்னாலே அது மறைஞ்சி இருக்காது. ஹஃப்ஸா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா போகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு எல்லார்ட்டையும் சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் சஹாபாக்கள் மூலியமாக நமக்கு வந்து சேருது. அதாவது குர்ஆன் ஓதி எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் தர்ஜமாக்கள் இருக்கும், அர்த்தங்கள் இருக்கும், அந்தந்த ஆயத்துக்களுக்கு அர்த்தங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சில ஆயத்துங்களுக்கு விளக்கங்கள் பார்த்தா தான் புரியும். அந்த விளக்கங்களில் தான் சஹாபாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் பெரிய பெரிய கிதாபுகளில் எழுதியிருக்காங்க. இந்த 2 விஷயத்தை தான் இந்த ஆயத்துக்கு காரணம் காட்டி எழுதியிருக்காங்க. இன்னொரு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹலாலு பையுனுன் ஹராமுன் பையுனுன். ஹலால் என்ன என்பதை அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லிட்டான், ஹராம் என்ன என்பதை அல்லாஹு தாலா தெளிவாக குர்ஆனில் சொல்லியிருக்கான். அந்த ஹலால் ஹராமை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு ஒரு சில விஷயங்களை தடை செஞ்சாங்க. என்ன? தங்கம் அணிவதை தடை செஞ்சாங்க. அதே போல் பட்டாடை அணிவதை தடை செஞ்சாங்க. அது கொஞ்சம் எடுத்தால் கூட அது ஹராம் தான், கொஞ்ச நேரம் எடுத்தால் கூட ஹராம் தான். உதாரணமாக பார்த்தோன்னு சொன்னால் இன்றைய காலத்தில் பார்த்தோன்னு சொன்னால் நிக்காஹ் செய்யக்கூடிய அந்த ஆண்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் போட்டுக்கிறாங்க, கொஞ்ச நேரம் போடட்டும் அப்படின்னு சொல்லி தங்க மோதிரத்தை போட்டு விட்றாங்க. கொஞ்ச நேரம் போட்டாலும் அது ஹராம் தான். உடுத்தக்கூட உடையிலும் சரி, உண்ணக்கூடிய உணவிலும் சரி ஹராம் ஹலாலை பேணி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் வந்து தன்னுடைய நிக்காஹில் வந்து செஞ்சுருக்காரு, இந்த மோதிரத்தை போட்டிருக்காங்க. மோதிரத்தை பார்த்தோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து என்ன செய்கிறாங்க, அதை வாங்கி தூக்கி போட்டுடுறாங்க. இது வந்து ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டது, அதனால் நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கலட்டி தூக்கி போட்டுறாங்க. அப்போது வந்து அந்த மஜ்லிஸ் முடிஞ்ச பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி அவன் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க மோதிரம் ஆண்கள் போட வேணாம்னு சொல்லி உங்கள்கிட்ட தூக்கி போட்டான். உங்களுடைய பெண் மக்கள், உங்களுடைய வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள் வேறு யாராச்சும் போடலாம், அந்த எங்கே போட்டாங்களோ அதை தேடி எடுத்து நீங்கள் அவங்களுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் அந்த சஹாபி சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கையிலேருந்து எடுத்து எனக்கு வேணாம் சொல்லி தூக்கி போட்டதை நான் ஏன் திரும்பி எடுக்கணும், அது ஹராமாயிடும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேணுதல் உடையவர்களாக அந்த காலத்தில் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, பொதுவாக இந்த காலத்தில் செய்யக்கூடிய தப்பை பகிரங்கமாக சொல்கிறாங்க நிறைய பேர். உதாரணமாக நிக்காஹில் பார்த்தாலும் சரி, வரதட்சணைன்னு சொல்லி வாங்கிறாங்க. அதாவது அவங்க அன்பளிப்பு, நீங்கள் அன்பளிப்பாக தரது வரதட்சணையே இப்போ அன்பளிப்புன்னு பேருன்ற மாதிரி மாற்றிடுறாங்க. சில பேர் அன்பளிப்புன்னு பேராக மாற்றிட்டு அதை வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஒரு ஹதீஸு, குல்ல உம்மத்தின் மஆஃபுன், என்னுடைய எல்லா உம்மத்தார்களையும் அல்லாஹு தாலா மன்னிப்பான், இல்லல் முஜாஹிரூன், தன்னுடைய தப்பை பாவம் தெரியும், அது வரதட்சணை வாங்குவது, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் செய்வது, அதெல்லாம் பாவம் தெரியும், அந்த பாவங்கள் தெரிஞ்சு
மீண்டும் அது நல்லது, அது ஹலாலை என்பதாக செஞ்சாங்கன்னு சொன்னால், செஞ்சுட்டு அந்த விஷயத்தை மக்களிடத்தில் பகிரங்கமாக சொல்கிறாங்க, வெளிப்படையாக சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன், இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ கொடுத்தாங்க, இந்த மாதிரி நான் இவ்வளோ கேட்டு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்கள அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான், அல்லாஹு தாலா அவங்கள பார்க்க மாட்டான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஹலால் ஹராமை பேணி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய நசீபை அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.